சார், இந்த சமூக பார்வை வேறு அப்படின்றது மட்டும் இல்லை, பிஜேபி சொல்ற ஒரு கிராண்ட் நரேட்டிவ் 2047 தான் இலக்கு, ஒரு வல்லரசு நாடு, மூன்றாவது பெரிய பொருளாதாரம், வளர்ந்த இந்தியா அப்படின்ற ஒரு ஒரு தியரியில், ஒரு தீமில் பிஜேபி போகிறது. நாடு வளர்ந்து விட்டது, மேலும் வளர வேண்டும்னு. நீங்கள் சொல்கிற பட்டியல் பார்த்தா 30 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை, நாள்தோறும் 400 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளம் தரணும், 25 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தோட இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸு, அதில் விடவும் 1 லட்சம் ரூபாய் ஏழை பெண்களுக்கு மகாலட்சுமி திட்டத்தில் பெண்களுக்கு நிதி தர்றோம், உரிமை தொகை தர்றோம் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் நிறைவேற்ற சாத்தியமான ஒன்றா அப்படின்றதும் ஒரு கேள்வி. இன்னொன்று, பிஜேபி முன்வைக்கிற ஒரு சித்தாந்தம், அவங்க முன்வைக்கிற சித்திரத்துக்கு மாற்றான ஒரு சித்திரத்தை, ஒரு கோணத்தை நீங்க முன்வைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி சொல்ற வல்லரசு, மூன்றாவது பெரிய பொருளாதாரம் எல்லாம் கற்பனை. மூன்றாவது பெரிய பொருளாதாரம்னா உலகத்தில் செல்வம் மிகுந்த நாடுகளில் தனிநபர் வருமானத்திலையா மூன்றாவது இடம்? தனிநபர் வருமானத்தில் இன்றைக்கி 120வது இடத்துல இருக்கலாம். அவர்கள் சொல்வது மொத்த உற்பத்தி, ஜிடிபி. அது 142 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் 3-4% வளர்ந்தால் கூட, அந்த வளர்ச்சி இருந்தால் கூட மூன்றாவது இடத்துக்கு வந்துடுவோமே. இப்போ 2004 நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்ட போது 12வது இடத்துல இந்தியா இருந்தது. நாங்கள் 2014 பதவி விட்டு விலகிய போது 7வது இடத்துக்கு வந்தது. இன்று 7வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கிறது. ஆக எங்கள் 10 ஆண்டுகளில் 5 படிகளை நாங்கள் ஏறினோம். இவர்கள் 10 ஆண்டுகளில் 2 படிகள் தான் ஏறி இருக்கிறாங்க. யார் ஆட்சியில் இருந்தாலும், யார் அங்கே பிரதமராக இருந்தாலும், கூடிய விரைவில் அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்து 3வது இடத்துக்கு இந்தியா வரும். இதற்கு திரு மோடி அவர்கள் தேவையில்லை. யார் பிரதமராக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரும். அதை வைத்தே இந்தியா வல்லரசாகிவிட்டது, செல்வம் மிகுந்த நாடாக ஆகிவிட்டது என்பதெல்லாம் அபத்தமான வாதம். நாம் மிடில் இன்கம் நாடாக வர வேண்டும் என்றால் கூட, மிடில் இன்கம் நாடாக வர வேண்டும் என்றால் கூட $8,000-9,000 தனிநபர் வருமானம் இருக்கணும். இன்றைக்கி $2,000 தான் தனிநபர் வருமானம். அதெல்லாம் கற்பனை. அவர் சும்மா ஒரு சித்திரத்தை வரைகிறாரே ஒழிய, இந்த சித்திரத்தை வரைந்து மக்களை எல்லாம் ஏமாற்ற முடியும் என்று நினைக்கிறார். அதையெல்லாம் உடைத்து, அந்த மாயையெல்லாம் உடைப்பதற்காகத்தான் இந்த தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கையில் நிதர்சனமான உண்மைகளை சொல்கிறோம். 30 லட்சம் காலி இடங்கள் மத்திய அரசில் இருக்குது, மறுக்க முடியுமா? மிகப்பெரிய வேலையின்மை இருக்குது, மறுக்க முடியுமா? கீழே இருக்கிற 20% மக்கள், இந்த கோபுரத்தில் கீழே அடிமட்டத்தில் இருக்கிற 20% மக்கள் பரம ஏழைகளாக இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியுமா? உணவு பாதுகாப்பு சட்டத்தில் எதுக்காக 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி கோதுமை தர்றீங்க? அவர்கள் அந்த 5 கிலோ கோதுமை அரிசி கிடைக்காட்டி அவர்கள் பட்டினி கிடைக்க வேண்டும், அந்த சூழ்நிலை ஏற்படும் என்று தானே தருகிறீங்க. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஆண்டுக்கு ஆண்டு பல லட்சம் மக்கள் அந்த வேலை பார்க்குறாங்க, வேலை வேண்டும் என்கிறார்கள். அவர்கள் ஏழ்மையே ஒழிந்து விட்டால் எதற்காக அவர்கள் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வேலை பார்க்கணும்? ஆக அவர்களுக்கு 400 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறோம். உண்மையான இந்தியாவை படம் பிடித்து இந்த தேர்தல் அறிக்கை காட்டுகிறது. அந்த உண்மையான இந்தியாவுக்கு திட்டங்களை போடுகிறோம். அவர் ஒரு கற்பனை இந்தியாவை சித்தரித்து அந்த கற்பனை இந்தியாவுக்கு ஆகாய கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.